Dear students, நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஜஸ்ட் என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக்காக வந்துட்டு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தோன்னா நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் வந்து இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா P into 1 plus R% whole power n is equal to A. ஜஸ்ட் இங்கே Pங்கிறது பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க, Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, Nங்கிறது டூரேஷன், தென் Aங்கிறது பார்த்தீங்கன்னா அமௌண்ட். ஓகேங்களா, இதை வச்சு நமக்கு என்ன கிடைக்குன்னா நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோம், தென் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ டைமு, இதெல்லாம் மென்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். கிடைக்கிற அமௌண்ட் இருந்து நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோமோ நமக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். தென்னுங்களே ஓகே. தென் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா தென் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஆக்சுவலாக இந்த ஃபார்மேட் எல்லாமே நம்ம வந்துட்டு ஸ்கூல் டேஸ்லேருந்து நம்ம இதை தான் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். தென் நிறைய பேர் வந்துட்டு டேரெக்ட் மெத்தடும் சால்வ் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் என்ன பிரின்சிபலும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி அந்த ஃபஸ்ட் இயருக்கான அமௌண்ட் கிடைக்கும். மறுபடியும் அந்த பர்சன்டேஜை வந்துட்டு அந்த ஃபஸ்ட் இயரோட அமௌண்ட்டில் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அது செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் பிரின்சிபலாக மாறிக்கும். ஜஸ்ட் அந்த மாதிரி டேரெக்ட் மெத்தட் சால்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி மெத்தட் இருக்குது. தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் சால்வ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த ஃபார்மேட் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நானும் ஒன்று சொல்லித்தரேன், ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை அப்படியே ஃபியூச்சரில் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லுவேன். சரிங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை இந்த ஃபார்முலா வச்சும் இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். தென் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாஸ்கல் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது இந்த ஃபார்மேட்டில். புரிஞ்சுங்களா, இது ஜஸ்ட் இது எப்படி கிடைக்குதுன்னா இந்த 1 அப்படியே கண்டினியூ ஆகும். இங்கே வர நம்பர் வந்துட்டு இது ரெண்டும் ஆட் பண்ணி கிடைக்கும். 1 + 1 2 தென் 1. இந்த 1 பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகுது. 1 + 2 3, இங்கேயும் 3 1. சரி, நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா சரி இந்த 1 எப்படி கிடச்சிருக்குன்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்குமோ அது ரெண்டு இதையும் ஆட் பண்ணி அது கிடச்சிருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா அது வந்து 0ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ 0 + 1 1 அப்படி சொல்கிறேன். இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, இங்கே ஒன்றுமே இல்லை, 0ன்னு அர்த்தம். இப்போ 0 + 1 1, 1 + 3 4, 3 + 3 6, 3 + 1 4, 1 + 0 1 சொல்கிறேன். இப்படி போயிட்டே இருக்கும். புரிஞ்சுங்களா, இதான் அந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள். அப்படி இப்போ இது வந்துட்டு என்ன சொல்கிறது, பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க, இது பியூர் மேத்தமெட்டிக்ஸில். ஓகே, இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது மறந்து போச்சுன்னா என்ன பண்ணிடுறேன், நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். என்னென்னா 11 power 0 it's 1, கரெக்டுங்களா? ஓகே, 1 கிடச்சிருக்கு. 11 power 1 11, 11 power 2 121, 11 power 3 1331. சார் கிளியர்? உங்களுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில் கியூபெல்லாம் 20 வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கோம், சொல்லியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லாஜிக் வச்சு நம்ம எழுதிக்கலாம்னு சொல்கிறேன். ஒன்ஸ் இது வரைக்கும் தெரிஞ்சாவே நெக்ஸ்ட் நம்ம இதை பண்ணிக்கலாம், என்ன சொல்கிறது, கண்டினியூ பண்ணிக்கலாம் சொல்கிறேன். இங்கே ஏன் சார் இது சொல்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்மா யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே எடுத்துருங்க. இது எடுத்துட்டிங்கன்னா கவனிச்சிங்க 1 2 3 4 இல்லைங்களா, ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1 இயருக்கு வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்க மாட்டேன். ஏன்னா 1 இயருக்கு வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு 2 இயர்ஸ் கேட்டாலும் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம், 3 இயர்ஸ்க்கு இந்த ஃபார்மேட், 4 இயர்ஸ்க்கு இந்த ஃபார்மேட். இந்த ரோ அப்படி யூஸ் பண்ணும். இந்த ரோ எப்படி யூஸ் பண்ணுன்னா ஜஸ்ட் இப்போ 2 இயர்ஸ்க்குனா இயர்லி ஒன்ஸ் கால்குலேட் பண்ண சொன்னால் 2 டைம்ஸ் கால்குலேட் பண்ணுமா, 2 bracket + 1 bracket. இந்த ப்ராக்கெட்டில் 1 எப்படி என்ன வரும் அதெல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் இயரில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. ஜஸ்ட் 2 டைம்ஸ்னால் இப்படி கால்குலேட் பண்ணோம். இது 3 டைம்ஸ் அப்படின்னா இந்த ரோ ஃபுல்லாக 3 bracket + 1 bracket. 4 டைம்ஸ் அப்படின்னா நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். என்ன சொல்கிறீங்க 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் எழுதாமல் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ்னு சாதாரண ஒரு விஷயம் தான். அவன் வந்துட்டு உங்களை வந்துட்டு சம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஜஸ்ட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருப்பார், அவருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 இயர்ஸ் மொத்தமாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னு கேட்டு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. சம் முடியும் போது பார்த்தீங்கன்னா கால்குலேட் ஆனுவலி, கால்குலேட் ஆஃப் இயர்லி, கால்குலேட் குவார்ட்டர்லின்னு கொடுத்துருப்பாங்க. கால்குலேட் ஆனுவலின்னா அப்படின்னா அவர் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காரோ அதை வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும். அப்போ வருஷத்துக்கு ஒரு டைம்னா 3 இயர்ஸில் எவ்வளோ டைம் கால்குலேட் பண்ணியிருப்போம், 3 டைம்ஸு. 2 இயர்ஸில் எவ்வளோ டைம் கால்குலேட் பண்ணியிருப்போம், 2 டைம்ஸ். ஓகேங்களா, இது ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் 1 வச்சுக்கலாம். இது எக்ஸாம்பிள் நம்பர் 2 வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு அமௌண்ட்டு ஒரு மணியை இனிஷியல் பிரின்சிபலை டெபாசிட் பண்ணியிருக்காரு. டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் 1 இயருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்படி கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன்னா கால்குலேட் செமி ஆனுவலி, அதாவது செமி ஆனுவலி ஆஃப் இயர்லி எல்லாம் ஒன்று தான் சொல்லுவார்.
செமி ஆனுவலின்னு என்னது 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தானுங்களே. அப்போ 6 மாதத்துக்கு ஒரு டைம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 1 இயரில் மொத்தமாக எவ்வளோ டைம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க? 2 டைம்ஸ். ஓகேங்களா, நான் அதை தான் இங்கே சொல்ல வரேன். சப்போஸ் மொத்தமாக 9 மந்த்துக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. கால்குலேட் எப்படி பண்ண சொல்லியிருக்காங்க? குவார்ட்டர்லினா 3 மந்த்ஸ்க்கு ஒரு டைம். அப்போ 9 மந்த்து மொத்தமாக 9 மந்த்துக்கு 3 மந்த்ஸ் ஒரு டைம் வந்து கால்குலேட் பண்ணுறேன். எவ்வளோ டைம் கால்குலேட் பண்ணியிருப்போம்? 3 டைம்ஸ். ஓகேங்களா, அந்த லாஜிக் வச்சு தான் நான் இங்கே 2 டைம்ஸு 3 டைம்ஸு 4 டைம்ஸு நம்ம என்ன பண்ணோன்னா சம்ம ப்ராப்பராக ரீட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எவ்வளோ டைம் கால்குலேட் பண்ணோம் அதை மட்டும் நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ என்னென்னா ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அதை இந்த ஃபார்முலாலையும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், இந்த மெத்தட்லையும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபார்முலா விட இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க, ஐம் ஷுவர். ஓகேங்களா, ஒன்ஸ் இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்கமிங் வர காம்பவுண்டர்ஸ் குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி எல்லாமே நம்ம இந்த ஃபார்முலா போட்டு ஈஸியாக ஆன்சர் எடுத்துக்கலாம். சரிங்களா, பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா அண்ட் பாஸ்கல் ட்ரையாங்கல் அதுலேருந்து ஒரு ஃபார்மேட் எடுத்தோம் இல்லைங்களா, ரெண்டுமே அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் on ₹4,000 at the rate of 10% for 2 years. கால்குலேட் ஆனுவலி. நீங்கள் நல்ல ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா எல்லாமே ரீட் பண்ணி முடிஞ்சோன்னா சம் எப்படி முடிக்கிறேன்னா கால்குலேட் ஆனுவலி, அதாவது வருஷத்துக்கு ஒரு டைம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதுதான் நான் கேட்குறேன். இப்போ நம்ம சம் அனலைஸ் பண்ணும்போது நமக்கான பிரின்சிபல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4,000 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% அண்ட் என்ஸ் ஈக்குவல் டு 2 years. புரியுதுங்களா, மொத்தமாக 2 years வருஷத்துக்கு ஒரு டைம் கால்குலேட் பண்ண சொல்கிறேன்னா அப்போ 2 times கால்குலேட் பண்ணுறோம். கரெக்டுங்களா? ஓகே, இது நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிப்போம். அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P into 1 plus R% whole power n is equal to amount. Principal வந்துட்டு 4,000 1 plus R ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10%. 10%னா 10/100 எழுதிக்கலாம். 2 years என்ன வரும்னு தெரியல, செக் பண்ணிக்கலாம். தென் 4,000 0 கேன்சல் ஆயிரும். 10 ones are 10 plus 1 11/10 தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். 4,000 நீங்கள் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம், நான் பிரித்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ஏன் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறேன்னா இதில் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது, நம்ம பார்ப்போம். 0 கேன்சல் ஆயிரும். தென் எனக்கு என்ன கிடைக்குன்னா 40 into 121 4840. ஓகே, இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஜஸ்ட் அமௌண்ட் கிடச்சிருக்கு இல்லைங்களா, ஆனால் அவங்க வந்துட்டு ஹவு மச் அமௌண்ட் he or she will get அப்படின்னு கேட்டாங்கன்னா 4840. நம்ம கேட்டிருக்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு என்ன ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் கழிச்சு தான் கிடைக்கும். 4840 minus 4,000 is equal to 840. இதான் ஆன்சர். இந்த கிளியர் ஆச்சுங்களா? இதுதான் நம்ம வந்துட்டு ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? ஓகே, ஜஸ்ட் இப்போ இது ஓகே 840 உங்களுக்கு கிடைக்குது இல்லைங்களா? ஓகே, எனக்கு நான் கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு மொத்தமாக எவ்வளோ வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணோம்? 2 years. கரெக்டாக? ஓகே, இது எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? 3 months ஒன்ஸா, இல்லை 6 months ஒன்ஸா, இல்லை இயர்லி ஒன்ஸா? சம்மில் தெளிவாக நான் ரீட் பண்ணும்போது கம்ப்ளீட் பண்ணும்போது கால்குலேட் ஆனுவலின்னு கொடுத்துருப்பேன். இப்போ கால்குலேட் ஆனுவலினா வருஷத்துக்கு ஒரு டைம் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ வருஷத்துக்கு ஒரு டைம் கால்குலேட் பண்ணோன்னா 2 வருஷத்துக்கு எவ்வளோ டைம் கால்குலேட் பண்ணியிருப்போம்? 2 times தானே? ஓகே, அந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் அனலைஸ் பண்ணும்போது 2 times வந்து என்ன ஃபார்மேட் எழுதணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ எனக்கு கன்ஃபார்மாக 2 times கன்ஃபார்ம் ஆச்சு. 2 bracket plus 1 bracket. ஓகே, கவனிச்சுங்க. நான் ஆக்சுவலாக இதை இப்படி எழுதுறது தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பேன். இந்த ப்ராக்கெட்டில் என்ன வரும்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டேன். சரிங்களா, அதை இப்போ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ டைம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம் அதை கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன வரும் அப்படின்னா என்ன வருங்கிறதுக்கு முன்னாடி பொதுவான காமனான ஒரு விஷயம் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே எதில் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா நம்ம டெபாசிட் பண்ண பிரின்சிபல் இருந்து தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்க? 10,000. 10,000ல் ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. இப்போ நமக்கு ஆல்ரெடி பர்சன்டேஜில் இந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன்லையுமே நல்லா பார்த்தாச்சு. ஒன்ஸ் அதெல்லாம் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கை பார்க்க ஆரம்பிங்க. சரிங்களா? இப்போ 4,000ல் 10% 400. கிளியர்? இந்த 400 எப்படி கிடச்சிருக்குன்னா ஸ்டார்டிங்கில் நான் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கேனோ அதோட 10%. நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும்னா ஒரு டைமும் நான் 10% தான் கண்டுபிடிச்சி எழுத போகிறேன். ஆனால் முதல்ல எனக்கு எங்கேருந்து கண்டுபிடிப்பேன்னா இருக்கிற பிரின்சிபல்ல இருந்து. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்பேன்னா அடுத்த 10% இங்கே போக மாட்டேன். எனக்கு என்ன கிடச்சிருக்கோ இன்ட்ரெஸ்ட் அதுலேருந்து. இப்போ 400 தான் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. 400 எதுலேருந்து கிடச்சிருக்குன்னா 4,000 10% 400. நெக்ஸ்ட் இதோட 10% எவ்வளோங்க? 40. தென் பாருங்க 2 into 400 800 plus 40 840. இங்கே பாருங்க, ஐம் சாரி
சேம் கிடச்சி உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சுங்களா? அப்போ அந்த ஃபார்மேட்டுக்கும் நமக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். 2 டைம்ஸ்னா 2 bracket + 1 bracket, 3 டைம்ஸ்னா 3 bracket + 3 bracket + 1 bracket, 4 டைம்ஸ் அப்படின்னா 4 bracket + 6 bracket + 4 bracket + 1 bracket. இதெல்லாம் ஈஸியாக ஒரு 5 to 10 minutes மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஒன்ஸ் இந்த ஃபார்மேட் எழுதும் போது கவனமாக இருக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்னா பிரின்சிபலில் இருந்து அந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன கிடச்சிருக்கோ அதுலேருந்து கண்டுபிடிக்கணும். சார் இட் கிளியர்? இது புரிஞ்சுங்களா? ஓகே. அப்போ நமக்கு இதை கம்பேர் பண்ணும்போது பாருங்களேன், ஜஸ்ட் இதுவான்னு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், இதானே இதான் நமக்கு ஈஸியாக இருக்கு இல்லைங்களா? ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கால்குலேட் ஆனுவலி, கால்குலேட் செமி ஆனுவலி, அதாவது ஆஃப் இயர்லி, கால்குலேட் குவார்ட்டர்லி, எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்காக வந்துட்டு ஆனுவலிக்கு தனியாக நான் சம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஆஃப் இயர்லிக்கு தனியாக சம்ஸ் இருக்குது, குவார்ட்டர்லிக்கு தனியாக சம்ஸ் இருக்குது. ஒன்றுமே வேறு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹7,500 at the rate of 4% for 2 years, கால்குலேட் ஆனுவலின்னு கொடுத்துருப்பாங்க. சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஓகே. நம்ம சம்ம ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னா, பிரின்சிபல் வந்துட்டு 7,500, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 4%, 2 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். மெயினாக எப்படி கண்டுபிடிக்கணும், இயர்லி ஒன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது சம் சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 2 இயர்ஸ்க்கு இயர்லி ஒன்ஸ் கால்குலேட் பண்ணுறோன்னா மொத்தமாக எவ்வளோ டைம் கால்குலேட் பண்ணியிருப்போம்? 2 டைம்ஸ் இல்லைங்களா? ஓகே. நான் இப்போ நார்மல் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அந்த 2 டைம்ஸ்க்கான ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா 2 bracket + 1 bracket. நமக்கான பிரின்சிபல் வந்துட்டு 7,500, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 4%. அந்த NS = 2 இயர்ஸ்க்கான தான் நம்ம எழுதி வச்சு சொல்கிறோம். ஓகேங்களா? மொத்தமாக 2 இயர்ஸ்க்கு இயர்லி ஒன்ஸ்னால் இப்போ 2 டைம்ஸ்க்கு இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணியாச்சு. கவனிச்சுக்கோங்க. எப்பவுமே வந்துட்டு இந்த ஃபார்மேட் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி சில விஷயம் உங்களுக்கு பார்த்தோன்னா சொல்ல தெரியும். இந்த 7,500 பார்க்குறீங்கன்னா அதில் 10%, 1%லாம் உங்களுக்கு தெரியணும். தென் கன்வெர்ட் பண்ண தெரியணும். இதெல்லாமே நம்ம பர்சன்டேஜில் நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதெல்லாமே கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு 4% வேணும். இதில் நான் தெளிவாக இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்போல்லாம் நமக்கு வந்துட்டு 4%, 3%, 2% அதெல்லாம் வேணும்னா 1% கண்டுபிடிச்சி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் 1% எவ்வளோன்னு பாருங்கள், 75. கரெக்டாக? 1% 75. இப்போ 4%னா 4 × 75 300. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு 4% தான் கண்டுபிடிக்க போகிறேன். இதில் கிடையாது. இதில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் நம்ம பிரின்சிபலில் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கிடைக்குதோ அதுலேருந்து தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் 1% பாருங்கள், இதில் எனக்கு 4% வேணும் இல்லைங்களா? இதில் 1% பார்த்தீங்க அப்படின்னா 3, 4% வந்துட்டு 12. therefore இது பார்த்தீங்கன்னா 600 + 12, ஆன்சர் வந்துட்டு 612. அவ்வளோதான் ஆன்சர். கிளியர்? நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஓகே. இவ்வளோதான் ஆன்சர்னு சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு இதோட காம்பவுண்டர்ஸ் கேட்டாங்கன்னா 612. இதை வச்சு நம்ம அமௌண்ட் கூட கண்டுபிடிக்கலாம். ஸ்டார்டிங் பிரின்சிபல் 7,500 இருக்குங்களா? அது கூட இது ஆட் பண்ணோம்னா 8,112. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா காம்பவுண்டர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கிளியர் ஆச்சுங்களா? இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பர்டிகுலர் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி சம் செட் பண்ணியிருக்கேன். 1 by 1 பாருங்கள். ஓகே. நமக்கு நான் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹4,800 at the rate of 6% for 2 years, கால்குலேட் ஆனுவலின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. நான் சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், மொத்தமாக 2 இயர்ஸ் கால்குலேட் ஆனுவலி அப்படின்னா 2 டைம்ஸ் கால்குலேட் பண்ணும் இல்லைங்களா? ஓகே. சம் சால்வ் பண்ணிக்கலாம். பிரின்சிபல் 4,800, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. அந்த 2 இயர்ஸ் கால்குலேட் ஆனுவலின்னு கொடுத்துருக்கனால நான் 2 டைம்ஸ்க்கான அந்த ஃபார்மேட்டு 2 bracket + 1 bracket செக் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவனிங்க, ஃபஸ்ட்டு 6% எதில் கால்குலேட் பண்ணுவோம்? ஏன்னா ஆல்ரெடி ஒரு சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இதில் 1% பார்த்தீங்கன்னா 48. கரெக்டாக? 4,800 1% 48. அப்போ 6% கவனிச்சிக்கோங்க. இந்த மாதிரி மேக்ஸிமம் பென் யூஸ் பண்ணாமல் மைண்டில் முடியாத பட்சத்தில் பென் யூஸ் பண்ணுங்கள். 6 × 48னா ஃபஸ்ட்டு 48 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், 40 + 8 அந்த மாதிரி. 6 × 40 240, 6 × 8 48. அப்போ 240 + 48 288. ஓகே. தென் இதில் 6% வேணும் இல்லைங்களா? ஓகே. கவனிச்சிங்க. இதே வந்துட்டு 5 கீழே இருந்துச்சுன்னா 2 3 4 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1% கண்டுபிடிச்சி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இதே 5க்கு நியரஸ்ட்டாக 6 இல்லை 4 எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ சப்போஸ் 6% இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், 6% அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 5 + 1 எழுதலாமா? அப்போ இதில் பார்க்கும்போது
10% வந்துட்டு இதில் 10% வந்துட்டு 28.8 கரெக்டாக 10% உங்களுக்கு புரியத்துக்கு எழுதி தரேன் 28.8னா எனக்கு இது 5% 14.4 இஸ் தட் கிளியர் ஆனால் எனக்கு நம்ம மொத்தம் இதில் வந்துட்டு 6% கண்டுபிடிக்கணும் 5% 48.4 இன்னும் 1% பார்த்தீங்கன்னா 2.88 8 2 7 17.28 நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் இப்போ ஒரு வேல்யூவில் வந்துட்டு உங்களுக்கு 7% கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அதை 7 எப்படி பிரிக்கிறீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக 5 + 2 பிரிச்சுங்க 5 கண்டுபிடிச்சி எழுதிடுங்க 2க்கு வேணும் அப்படின்னா 1 கண்டுபிடிச்சி கன்வெர்ட் பண்ணி எழுதி கமெண்ட் பண்ணிங்கன்னா 7 கிடச்சிரும் ஸோ இல்லை நீங்கள் டேபிள்ஸில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னாவே 1% கண்டுபிடிச்சி இன்ட்டு 7 போட்டால் கூட போதும் சரிங்களா ஓகே பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இதோட 1% வந்துட்டு 48 அப்போ 6%க்கு இவ்வளோ காமிக்குது இதோட 1% 2.88 ஆனால் எனக்கு மொத்தமாக 6% வேணும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் இதுக்கு 5 கண்டுபிடிக்கிறேன் 5 கண்டுபிடிக்கும் போது 14.4 கிடைக்குது தென் 1 கண்டுபிடிக்கும் போது 2.8 கமெண்ட் பண்ண 17.28 இது சால்வ் பண்ணுங்கள் அகைன் 2 × 288னா அதையும் ஸ்பிட் பண்ணிடுங்க 280 + 8 280னா 560 8னா ஒரு 16 576 இங்கே பார்த்தீங்கன்னா 17.28 செக் பண்ணி பார்க்கும்போது 576 + 17 593.28 தான் ஆன்சர் ஓகே நமக்கு ஜஸ்ட் இதை சில பேர்த்துக்கு இதை பார்த்தோன்னே என்னோட கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும் என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு டேபிள் வீக்காக இருக்குங்க நெக்ஸ்ட் வந்துட்டு பர்சன்டேஜ் வந்து கன்வெர்ட் பண்ண தெரியலன்னு சொல்லுவாங்க 1% 2 3 கண்டுபிடிக்கிறது ஒரு வேல்யூ பார்த்தோன்னா அதில் 10% சொல்கிறது 5% சொல்கிறது ஒருவேளை 6 கேட்டிருந்தாங்கன்னா அதை 5 + 1 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 5க்கு தனியாக கண்டுபிடிச்சி 1க்கு தனியாக கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ண தெரியாமல் இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் டெஃபிஷியன்சிலாம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்கன்னு சொல்கிறேன் ஓகே இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம பர்சனல் டாப்பிக்கில் நம்ம டீல் பண்ணியிருக்கோம் அது ஒன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது ஒரு விஷயமே கிடையாது கிளியர் ஆச்சுங்களா ஓகே இப்போதைக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பிரின்சிபல் கொடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து 2 இயர்ஸ்க்கு காம்பவுண்டர்ஸ் கேட்டால் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லைங்களா இதே 3 இயர்ஸ் கேட்டிருந்தா எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ